வணக்கம். கேட்போர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செகண்ட் டாபிக் பார்க்க போகிறோம். அந்த சாணக்யன் டெய்லி லைஃப் அந்த டாபிக், அந்த புக்கோட செகண்ட் டாபிக். ஃபர்ஸ்ட் டாபிக் வேக்கப் பார்த்தோம். இது எழுதுனவங்க ராதாகிருஷ்ணன் பிள்ளை. அதோட இந்த செகண்ட் இது வந்து மியூசிக் ஆஃப் த டே. இது எனக்கு புரிஞ்ச மாதிரி உங்களுக்கு எப்படி டெலிவர் பண்ணணும்னு நான் பார்த்துருக்கேன். ஸோ கேட்கலாமா? ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. மியூசிக் ஆஃப் த டே அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தரோட வாழ்க்கையில் இசை எவ்வளோ முக்கியம், நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? காலையில் டேவை ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம என்ன கேட்டு ஆரம்பிப்போம்? அஃப்கோர்ஸ் சிலர் வந்து காலையில் எந்திரிக்கிறத பற்றி போன டாப்பிக்கில் பார்த்தோம், நீங்கள் கேட்டிருப்பீங்க என்னோட அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் 1ல். செகண்ட் வந்து எந்திரிச்ச உடனே என்ன கேட்போம்? நல்ல மியூசிக். காலைல யாராவது திட்டிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? கடுப்பாக இருக்கும். இதே யாராவது ரொம்ப ஒரு குழந்தைய எழுப்புகிற மாதிரி ஒரு சாஃப்டாக எழுப்புகிறோம், அப்படி எழுப்ப முடியாது. வளர்ந்தவங்களுக்குலாம் எப்படி எழுப்புறது? ஒரு நல்ல மியூசிக் போட்டு எழுப்பினோன்னாவே கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கேட்கும்போதே அந்த பாட்டை முணுமுணுத்துக்கிட்டே சொல்லிக்கிட்டே எந்திரிக்கும் போது நமக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக எனர்ஜைஸ்டு ஃபீலிங்காக இருக்கும்ல. கேட்டிருக்கீங்களா? கேட்டு பாருங்கள். கேன் ட்ரை திஸ். நம்ம வாழ்க்கையில் ஒரு மியூசிக் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சும்மா உட்காந்துருக்கும் போது நம்மள அறியாமே தட்டுவோம், நமக்கு பிடிச்ச ஒரு மியூசிக் கேட்போம். மேபி இந்த ஃபோன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஐபாட்ஸ், அப்புறம் வாக்மேன், அதுக்கும் முன்னாடி கேசட்ஸ், சிடிஸ், அப்புறம் பென் ட்ரைவ் அதெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் என்ன பண்ணியிருப்போம்? நமக்கு பிடிச்ச பாட்டாக ஒரு கலெக்ஷனாக போட்டு ஒரு ட்ரைவ் போகும்போதோ ஒரு பஸ்ஸில் போகும்போதோ அந்த கண்டக்டர்கிட்ட கொடுத்து கேட்க சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்களா? நமக்கு பிடிச்ச பாட்டு வந்தால் நம்மள அறியாமல் தாளம் போடுறது, தலையை ஆட்டுறது, கை காலை ஆட்டுறது, இதெல்லாம் பண்ணுவோம்ல. எல்லாராலையும் மியூசிக் போட முடியாது, எல்லாராலையும் பாட முடியாது, வோக்கல் சிங்கராக இருக்க முடியாது, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ரீட் பண்ணுறவங்களாம் இருக்க முடியாது. ஆனால் எல்லாராலையும் யாரால் வேணாலும் காது இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கேட்க முடியும். அப்படி கேட்காங்க இருக்கிறவங்கள வந்து பார்க்க முடிஞ்சவங்களால அவங்க எப்படிலாம் பண்ணுறாங்க, அதை வைப்ரேஷன் உணர முடியும். ஜோதிகா படம்லாம் வந்து பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்மளால் உணர முடியும். அதுக்கெல்லாம் மியூசிக் வந்து ஒரு என்ன சொல்ல, நம்மளை அறியாமல் ஆட வைக்கும். நம்ம மைண்டை ஒரு வேவியிலேருந்து ஒரு ஜாலி மூடுக்கு கொண்டு வரும். இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? நம்ம மியூசிக் நல்லா கேட்கும்போது நமக்கு கிடைக்கும். ஒரே ஒரு விஷயந்தான், எல்லாராலையும் வாசிக்க முடியாது, எல்லாராலையும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ண முடியாது. ஆனால் யாராக வேணாலும் கேட்க முடியும். கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இதில் ஆத்தர் என்னெல்லாம் கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆச்சாரியா, அதாவது நம்மளோட சாணக்கியார், அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போருக்கு முன்னாடி கூட நம்மளோட ராஜாக்களை வந்து மியூசிக் கேட்டு அவங்கள ரெடி பண்ணுவாங்களாம், மென்டலி ஃபிசிக்கலி ரெடி பண்ணுவாங்க. இப்போ கூட ஜும்பா கிளாஸஸ், டான்ஸ் கிளாஸஸ், எக்ஸசைஸ் கிளாஸஸ்லலாம் பாட்டை போட்டு விட்ருவாங்க. ஏன்னா நம்மள அறியாமல் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் நம்ம எனர்ஜியும் லாஸ் ஆகும், நம்ம மனசும் லேஸாக இருக்கும், நம்ம ஒர்க் அவுட் போயிட்டே இருக்கும். லிசன் பண்ணியிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? ரொம்ப வேணாம், ஸ்கூல் டேஸில் பார்த்துருக்கீங்களா? நம்ம அந்த பெரேடெல்லாம் ஒர்க் பண்ணும்போது அந்த மியூசிக் டொப்னு அடிப்பாங்க, இல்லை ஏதாவது மியூசிக் போடுவாங்க. அதில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி லெஃப்ட் ரைட் போவோம். இன்னொன்று, இப்போது நம்ம இந்தியன் ஆர்மி, எந்த ஆர்மி வேணாலும் எடுத்துக்கோங்க, அதுலலாம் என்ன பண்ணுவாங்க? மியூசிக்கல் ப்ளே வச்சு ஒரு ஆர்மி பரேட் நடக்கும், கவனிச்சிருக்கீங்களா? அதில் கூட மியூசிக் வச்சுருப்பாங்க. அந்த லெஃப்ட் ரைட் மூமெண்ட்டு, அந்த டான்ஸிங் ஆர்ம்ஸ் எல்லாம் லெஃப்ட் ரைட் போயிட்டு வரும், அந்த துப்பாக்கியெல்லாம் மேலே கீழே இறக்கி சைடில் இது பண்ணி சல்யூட் பண்ணுறதுக்கெல்லாம் என்ன வச்சுருப்பாங்கன்னு கவனிச்சிருக்கீங்களா? மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு தான் ப்ளே பண்ணுவாங்க. இப்போவே நம்ம ரோட்டில் போகிறோன்னு வைங்க, ஹார்ன் அதிகமாக அடிக்கிறவனை கண்டாலே கடுப்பாக வரும்ல. அதெல்லாம் என்ன அதோட டோன் வைப்ரேஷன், அந்த மியூசிக்கோட வைப்ரேஷன் ஹையாக இருக்கும்போது நம்மளோட தலைவலி தாங்க முடியாது. இதே ப்ளசண்ட்டாக இருக்க ஏதாவது கர்நாடிக் சிங்கர், ஒரு நல்ல மியூசிக் கேட்குறோம், மெலோடி மியூசிக் கேட்குறோன்னா எப்படி இருக்கு நம்ம மூடு? நல்லாயிருக்கும். இப்போ இதே மார்னிங் கேட்டோன்னா நம்ம அந்த டேவே செட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஸோ டெய்லி கேட்க முயற்சி பண்ணுங்கள். மார்னிங்கில் கொஞ்சம் நேரம், நைட் கொஞ்சம் நேரம். நான் அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா, மார்னிங் கேளுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நைட் கேட்டு பாருங்களேன், சூப்பர் ஃபென்டாஸ்டிக்காக தூக்கம் வரும். நமக்கு தூக்கம் வரல, தாளம் அப்படி இப்படி எல்லா ப்ரெஷரும் முடிஞ்சிடும். ஒர்க் அவுட் கூட செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, மார்னிங்கில் கேட்டிங்கன்னா அதிர விடுற மாதிரி மியூசிக் கேட்குறவங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த குணாதிசயங்கள் மாறும்னு ஆத்தர் சொல்கிறாரு.
இப்போது ஹை பிச்சில் மியூசிக் கேட்குறவங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே வைப்ரேஷன்லேயே இருப்பாங்க, ததா புதான். லைட் மியூசிக் கேட்குறவங்க கேட்டிங்கன்னா அவங்க அவங்க ஃப்ளோவும் அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக அழகாக டீல் பண்ணிட்டே போயிட்டுருப்பாங்க. இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஆத்தர். ஸோ இப்போது மார்னிங் கேட்டிங்கன்னா த டே வில் கோ வெரி ஸ்மூத். இப்போ இதுவே ஆஃப்டர்நூன் கேட்குறீங்க, தூக்கணும், ஒரு குட்டி நேப் போடுறோம், ஆஃபீஸ் ஒர்க்கில் இருக்கோம் பட் குட்டி நேப் வேணும், சாஃப்ட் மியூசிக் கேட்டு பாருங்கள், சட்டுன்னு தூக்கம் வந்துடும். நைட்டும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா தூக்கம் வந்தது. கேன் ஆல்சோ ட்ரை. இப்போது நைட் நம்ம வேலை பார்க்கணும், ஹை பிச்சில் வச்சுட்டு கடன் வேலை முடிச்சிருவோம், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நிறைய ஒர்க், ஹெவி லோட் ஒர்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக மியூசிக் கேட்பாங்க. மியூசிக்காக கேட்க மாட்டாங்க, செம வைப்ரேஷனில் அப்படி ஆடணும், கேட்டாலே ஆடுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி மியூசிக் வச்சுருப்பாங்க. இப்போ நோட் பண்ணியிருக்கீங்களா, பப்ஸ் போயிருந்தீங்கன்னா அதில் எப்படி இருக்கும் பாட்டு, ஆட வைக்கிற மாதிரி இருக்குமா? எல்லா இதுலேயுமே நமக்கு ஒரு மியூசிக் கலந்துருக்கும், ஏதோ ஒரு நம்ம ப்ரேயர்லேயோ இல்லை டான்ஸ்லேயோ. இப்போ மூவிக்கு பாருங்களேன், மூவிக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாமல் எதாவது படம் பார்த்துருக்கீங்களா? மண் மாதிரி இருக்கும். ஒரு பேய் படத்துக்கே நீங்கள் மியூசிக் ஒரு மாதிரி திகிலாக மியூசிக் போடுறதுல தான் பயப்படுவாங்க. சவுண்டை குறைச்சி பேய் படம் பார்த்து பாருங்கள், பயமே இருக்காது. ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் வந்து அந்த சவுண்ட் ட்ராக்கை எப்பவுமே ஹை லோ எல்லா இதுலேயுமே பிச் பண்ணி வச்சுருப்பார். ஸோ நல்லாயிருக்கும். இப்போ ரொமான்டிக் டின்னரே பிளான் பண்ணுங்களேன், நீங்கள் அப்படி ரொமான்ஸ் சாங் போட்டு அந்த இடத்த செட் பண்ணிடலாம், கரெக்டுங்களா? ஹை டெம்போ வச்சு பாருங்கள், மூளையும் ஆக்டிவாக இருக்கும், பாடியும் ஆக்டிவாக இருக்கும், கட்டன்னு ஓடுவோம். இட் டிபெண்ட்ஸ் த வே ஹவ் வி லிசன் த மியூசிக் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் மியூசிக் வி லிசன், அதை பொறுத்தும் இருக்குது. அஃப்கோர்ஸ் மியூசிக் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அந்த மியூசிக் என்ன சொல்கிறது, கான்சர்ட்லாம் நடந்தால் கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களோட ஒரு உங்களுக்குன்னு ஒரு கொஞ்சம் நேரம், ஆல் டைம் கேட்க முடியாதுங்க மியூசிக்கு, கிடைக்கிற அந்த 10 நிமிஷத்தை, தூங்குகிற நேரம், காலையில் நேரம், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க. அப்டேட்டட் சாங்ஸ், அப்டேட்டடாக என்ன சொல்ல, யங் டீமோடு இருங்க. வந்திருக்க மெலோடி சாங், ரேப் சாங், ரொமான்டிக் சாங், குதிக்கிறது ஆடுறது அந்த மாதிரி பாட்டுகளை கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். கேன் செட் யுவர் மூட். ஆனால் ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, தினம் ஒரு கொஞ்ச நேரம் மியூசிக் கேளுங்க, உங்களோட மென்டலாக ஒரு ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. ஸோ இதான நமக்கு இதுதான் சொல்யூஷன், நம்மளால் பண்ண முடியும், இதுக்கு ஒன்று கிடைக்குங்கிற சொல்யூஷன் அதில் கிடைக்கும். ஒரு மெடிடேட் பண்ணுறதுக்கான இது மியூசிக் கிடைக்கும். இப்போ இது மெடிடேஷன் பண்ணுறீங்கன்னு வைங்க, அப்போ என்ன மியூசிக் போடுவீங்க? ஓம் அப்படின்னு போட்டால் ஓகேவாக இருக்கும். இதே டப்பு டப்புன்னு குதிக்கிற இடத்துல மெடிடேஷன் பண்ண முடியுமா? ஸோ சவுண்ட் play a role in your life. When it is in a pleasant way, it was fantastic. Depends on your mood and a time, the music will be appreciable and hearable. ஆத்ரி இன்னொன்று சொல்லியிருக்காங்க, சைலண்ட் இஸ் த கிரேட்டஸ்ட் மியூசிக். கவனிச்சிருக்கீங்களா? வீட்டில் கத்திக்கிட்டே இருக்கிறவங்க திடீர்னு அமைதியானா நமக்கு அப்படி நிசப்தமாக இருக்கும், ஒன்றுமே புரியாது. அவங்கவுங்களுக்கு ஒரு மூடு இருக்குது, ஒரு சவுண்ட் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஆத்ரி இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 20 நிமிஷம் அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க, உங்கள் மனசோடு பேசுங்க. தட் வில் பி அ ஃபென்டாஸ்டிக் மியூசிக் அண்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ நீட், வாட் யூ விஷ், வாட் இஸ் ஹேப்னிங் அரவுண்ட் யூ அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். கேன் ட்ரை அண்ட் ஹியர் மீ வித் அபி. See you on the next part. Bye.